கூட்டத்துல கேக்குதா? ஹலோ, கேக்குது நல்லா கேக்குதுல்ல? நல்லா கேக்குது. பரிச்சயம் ஐஎஸ்பிஎஃப் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல வந்து ஏற்கனவே வந்து சகோதரனும் சகோதரியும் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பகிர்ந்து கொண்டு சாட்சியோடு கூடிய நல்ல செய்தியை கொடுத்தார்கள். அவர்கள் வந்து சார் பரமேஸ்வரன் அவர்கள் வந்து ஓஎன்ஜிசியில் வந்து என்ஜினியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. சகோதரி சூடாமணி வந்து நம்முடைய எல்ஐசியில் வந்து நாகப்பட்டினம் பிரான்ச்சில் வந்து ஏஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் 2004 சுனாமி அதனுடைய பாதிப்புக்கு பிறகு வந்து ஏராளமான பிள்ளைகளை அனாதை பிள்ளைகளை தத்தெடுத்து அவங்கள வந்து பராமரித்து அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய அளவிலே வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அநேகரால் வந்து அது வந்து பாராட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜோனல் மேனேஜர் கூட ஒரு தடவை போய் அவங்கள விசிட் பண்ணி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அது போல் வந்து டிவியில் வந்து அவங்கள வந்து சிறந்த மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க. அது மட்டுமல்ல வந்து சகோதரியும் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டன் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி அவங்களுடைய சேவைகளெல்லாம் வந்து பாராட்டி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்படி ஏராளமான மக்கள் வந்து அவங்கள வந்து பாராட்டி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்முடைய எல்ஐசியில் இருக்கிறது, நம்முடைய கூட்டத்தில் வந்து பங்கு பெறுவது நமக்கு வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. சகோதரியினுடைய அந்த சேவையை வந்து நினைக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னு சொன்னா வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து ஏராளமான பாடுகளை துன்பங்களை அனுபவித்து அதனுடைய அவர் போய்கிட்டு இருக்க போது அந்த துயரத்தின் மத்தியிலும் கூட வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய துயரத்தை பார்க்காமல் தன்னுடைய தாயாருக்கு ஒரு ஆதரவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து அவங்கள நோக்கி பார்த்து ஒரு ஆதரவை ஏற்படுத்தி வைத்தார். அவருடைய சீஷன் யோவான் மூலமாக ஒரு ஆதரவை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்தார். அதே போல இன்னொரு தன்னுடைய துயரத்தை பார்க்காமல் வந்து தன்னோடு கூட சிலுவையில் தூங்கிட்டு இருந்த ஒரு கள்வனுடைய ஆத்மாவை வந்து இயேசு கிறிஸ்து ரட்சித்தார். அதே போல சகோதரனும் சகோதரியும் வந்து தாங்கள் துயரத்தின் மத்தியில் அவர்கள் போய்கொண்டிருக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து பிறருடைய துயரத்தை பார்த்து சுனாமியினால் அனாதையாக்கப்பட்ட மக்களை வந்து பிள்ளைகளை வந்து அவர்கள் எடுத்து இவ்வளவு நாட்களாக வந்து அவர்களை பராமரித்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது 30 பிள்ளைகளுக்கு மேலாக அவர்கள் வந்து பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சேவை வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது. அவர்கள் நம்முடைய ஐஎஸ்பிஎஃப்க்கு வந்து நம்முடைய கூட வந்து அவருடைய சாட்சியையும் அவருடைய செய்தியையும் பகிர்ந்து கொள்வது நமக்கு வந்து மிகவும் ஆசீர்வாதம், மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் வந்து இந்த ஒரு நம்பிக்கை என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள். வந்து பணத்திற்கு பிறகே போகாமல் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரன் பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நம்முடைய ஐஎஸ்பிஎஃப் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் பங்கு பெற்று முடித்து விட்டு அவர்கள் என்னிடத்தில் கேட்ட ஒரு காரியம் எனக்கு நினைவில் வருகிறது. நான் வேணா அவங்க ஐஎஸ்பிஎஃப்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணட்டுமானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பணம் ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார். அந்த அளவுக்கு வந்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கொண்ட ஒரு சகோதரனாக அந்த சகோதரன் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது வந்து அருமையான சகோதரனுடைய செய்தியை நாம் கேட்போம். சகோதரன் பரமேஸ்வரன் அவர்கள் வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து எடுத்து தேவனுடைய செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக உங்களை கேட்கிறோம். ஐஎஸ்பிஎஃப்பின் சார்பாக உங்களை நாங்கள் வந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். பரமேஸ்வரன். Yes, Anand. It's a very good morning to everyone. Really, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா எல்லாருக்கும்? ஹலோ. கேக்குது. எல்லா எல்ஐசி சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நம்பிக்கையின் சார்பாக கணவன் மனைவியாக நாங்கள் 2 பேருமே நாங்கள் சந்தோஷமாக உங்களோட பங்கு கொள்வதில் இந்த காலை வேளையில தேவன் நன்றி சொல்லி நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறோம். இந்த காலையில நல்ல பாடல், அருமையான ஜெபங்கள்,
உங்களுடைய அந்த ஒவ்வொருத்தர் பேசும்போதுமே ஒரு அனாயிண்டிங் நான் ஃபீல் பண்ண முடியுது, ஒரு அபிஷேகத்தை நாங்கள் உணர முடியுது. சீனிவாசன் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் 2008 வந்தோம் மதுரைக்கு. இன்றைக்கு ஏறக்குறைய 2018 முடிஞ்சு 2020 வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாய் உங்களோட கூட குடும்பமாய் நாங்கள் இன்னும் உங்க மனசில் நாங்கள் இருக்கிறோன்றது அது கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி இந்த ஜெபத்துல பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாங்கள் தேவன் இன்னும் அதிகமாய் உங்களை இந்த தேசத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி உங்கள் மத்தியிலே எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இது உங்க அண்ணன் மாதகாந்த் அண்ணன் முதல்ல என்கிட்ட பேசினாங்க, பிரதர் நீங்க ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்லி. கட்டாயமா நாங்க ஃப்ரீயா தான் இருக்கிறோன்னு நாங்கள் கட்டாயம் ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நாங்க சொன்னோம். அப்போ என்னுடைய மனதில் தோணுன காரணம், வாட் இஸ் மை ரெஸ்பாண்ட் டு த திஸ் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைக்கு என்னுடைய ரெஸ்பாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனதில் வந்தது. அந்த கேள்வி நிமித்தமாகவே நம்ம சில காரியங்களை வேதாகமத்தில் நம்ம பார்த்துட்டு போக போறோம். சின்ன ஒரு வாசகம் யாராவது வாசிப்பீர்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14 மட்டும் யாராவது ஒருத்தர் வாசித்தீங்களான்னு எல்லாரும் கேட்க முடியும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14, அல்லது நாங்களே வாசிக்க சொன்னா நாங்களே வாசிடுறோம். சரி, நாங்களே வாசிடுறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் வாசிக்கிறீங்களா? நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென், ஆமென். சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம தொடரலாம். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அன்பின் தகப்பனே, உலகம் முழுவதும் கலங்கிக் கொண்டிருந்தாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொன்ன கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான காலை வழியில் ஆண்டவரே, நாங்கள் இதோ உங்களுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஜெபிப்பதற்கும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைத்தொடர்பினுடைய எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவரும் சபை கூடி வர முடியாத காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நாம் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து இந்த தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு கொடுத்த இந்த ஜெப வழிக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் மாத்திரம் பேசும் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீர் எங்களோடு பேசுகிறவர். இந்த வேளையில எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அருமையான சகோதரர்களே, நாங்கள் உங்களோட கூட இதை ஷேர் பண்ண இந்த கேள்வி எனக்கு வந்தது. வாட் இஸ் த ரெஸ்பாண்ட் டு மை ரெஸ்பாண்ட் இஸ் டு திஸ் சிச்சுவேஷன். அதுதான் என்னுடைய ரெஸ்பாண்ட் என்ன இந்த சூழ்நிலை, இந்த டிசாஸ்டர் சூழ்நிலை. சில கேள்விகள் எனக்குள்ளே அது வந்தது. ஃபர்ஸ்ட், நம்முடைய ஜெபம் குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஜெபத்தையே கைவிடப்பட்டிருக்கிறோம். we have removed our prayers. செகண்ட், தேசத்திலே சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் அழிந்து போவதற்கான வாசல்களை திறந்து வைப்பதற்கு நாம் காரணமாயிருந்திருக்கிறோமா? குடும்பத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை நாம் சீரழித்திருக்கிறோமா? உண்மையான தெய்வீக கலாச்சாரங்களையே நாம் அழித்து விட்டு இருக்கிறோமா என்ற கேள்வி எனக்கு இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது. காரணம், தெய்வ பயம் இல்லை. இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் என செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்கே இந்தியா சொந்தம் என்று நாம் சத்தமிட்டு சொல்லுகிறோம். அதை மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலியாக பேசும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்பதை பொறுத்தே ஆண்டவர் இந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்பது அவர்களுடைய மனதிலே இருக்கிறது. ஆகவே இந்த தேசத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு காரணத்திற்கும் நான் காரணமாயிருக்கிறேனா என்ற கேள்வியை மாத்திரம் என் மனதிலே நான் வைத்திருக்கிறேன். இன்று நாம் எல்லாரும் மிக மிக சௌரியவான்களாக மாறிவிட்டோம். அதை நான் குறையாக சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரையே மறந்து விட்டோமே என்கிற ஒரு ஏக்கம் மாத்திரம் இங்கே நான் உங்கள் மத்தியிலே பதிவு பண்ண விரும்புகிறேன். எல்லா பேரழிவுக்கும் காரணம் பொதுவான ஜனங்களும் சரி கிறிஸ்துவனும் சொல்றது இயற்கையே காரணம். இயற்கை போய் நம்ம என்ன செய்ய முடியும், இயற்கையை யாரால் மாற்ற முடியும் அப்படி என்று சொல்லுகிறோம். இயற்கையை யார் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இதை குறித்தும் தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், வெட்டுக்கிளிகள் கூட ஆப்பிரிக்காவிலிருந்து பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரப்போகிற காலங்களிலே வெட்டுக்கிளிகளின் மூலமாய் உணவு பற்றாக்குறை வருமோ என்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக பிபிசி தொலைக்காட்சி செய்திகளிலே நான் பார்த்தேன் அதை. ஆகவே அந்த வெட்டுக்கிளிகள் பட்சிக்கு போகும் பொழுது உணவுகளே கிடைக்காத இன்னொரு பஞ்சகாலம் நமக்கு வருமோ, இந்த COVID-19 அடுத்த இன்னொன்று உடனடியாக இருக்குமோ என்கிற ஒரு பயமுறுத்தலை செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் இதெல்லாம் பார்க்கிறப்போ ஆண்டவர் எனக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறார், என்னுடைய பொறுப்பு என்ன, காரணம் இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன, நாம் நம்மை தாழ்த்தி இருக்கிறோமா, ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையாய் ஜெபிக்கிறோமா, மூன்றாவது பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி இருக்கிறோமா, நான்காவதாக தேவன் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. அதுதான் அந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் இதை பற்றி அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் இங்க சொல்லப்படுகிறதே நம்ம அதை பார்க்கிறோம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமா இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார்.
போதும். இதை நீங்க நம்ம தொடர்ந்து நீங்க சமயம் இருக்கும் பொழுது இந்த நாளினுடைய தியானத்தை நீங்க வீட்டுல போய் பார்க்கும் பொழுது தேவன் ஜனங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் யாருக்குமே தெரியலேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கொள்ளை நோய்களை அனுப்புவேன் என்பதை நமக்கு இங்க ஏற்கனவே வேத ஆகமத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே எரேமியா தீர்க்கதரிசி இதை நமக்கு பதிவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நாம் இன்றைக்கு நமக்கு வைக்கப்பட்ட கேள்வி, இந்த தேவன் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அந்த 4 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்மை நாமே தாழ்த்தி இருக்கிறோமா? உண்மையாகவே நம்ம ஜெபிக்கிறோமா? பொல்லாத வழி விட்டு நம்ம திரும்பி இருக்கிறோமா? பாவத்தை தேவன் மன்னித்திருக்கிற நிச்சயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதன் பிறகுதான் தேசத்துக்கு சேமம் உண்டாகும் என்பதை தேவன் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். காரணம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26, 27 பக்கத்தில் ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது கூட அங்கேயும் அதை பற்றி தேவன் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26, 27. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு இந்த வார்த்தைகளிலே உங்களுடைய எல்ஐசி சகோதரர்கள் ஒன்றுபட்டு இப்படி நீங்கள் ஜெபிக்கிறத இந்த காரியங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் ஒரு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், நான் ஒருவனையும் காணேன் என்று சொல்லி எசேக்கியேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30 வரும். அது பின்னாடி நம்ம வாசிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு நினைவுக்காக உங்களுக்கு அதை கொண்டு வருகிறேன். காரணம், சுனாமிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுதான். ஆண்டவரே, நினிவே மக்களை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்க, நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கீங்க, ராகேப்புடைய வாழ்க்கையில நீங்க தேவன் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஏன் நம்முடைய லோத்துடைய குடும்பத்தை கூட தேவன் கரத்தை பிடித்து வெளியே அந்த தேசத்தை அழிவிலிருந்து கொண்டு போய் காப்பாத்திருக்கீங்க. எங்களை ஆண்டவரே, எங்க 3 பிள்ளைகளை நீங்க எடுத்துட்டீங்க, எங்க வந்த உறவினர்கள் 7 பேரையும் எடுத்துட்டீங்க, இந்த உலகத்துல ஒரு குழந்தையாவது எங்களுக்கு நீங்க பாதுகாப்புக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்க கூடாது என்ற கேள்வி என்னுடைய மனதிலே எப்போது வந்து கொண்டே இருக்கும். அந்த நாட்கள்ல, சுனாமி நாட்கள்ல அநேக நாட்கள் நான் அதிகாலையிலேயே நான் என்னுடைய வீட்டுல இருந்து நாகப்பட்டினம் கடற்கரை ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான், ஒரு 609 மீட்டர் சரியா என்னோட காம்பவுண்ட்ல இருந்து அந்த தண்ணி அலை அடிக்கிற இடம் தான். ஒரு நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் நாங்க போய் அந்த ஒருவேளை எங்க பிள்ளைங்களுடைய நினைவுகளை நான் பார்க்க முடியுமான்னு சொல்லி உட்காந்து ஆண்டோட பேசும்போது ஒரு நாள் அந்த வசனத்துல தேவன் என்னோட கூட பேசினார். நான் கேட்டேன் இந்த கேள்வி, ஆண்டோர் இப்படி எல்லாம் பாதுகாத்திருக்கீங்க, நாங்களும் உங்களை சார்ந்து இருந்திருக்கேன், எங்களை பாதுகாத்திருக்க கூடாதா, ஏன் இப்படி எனக்கு நடந்ததுன்ற அந்த பெரிய கேள்வி நான் வைத்த பொழுதுதான் தேவன் அந்த வார்த்தை கொண்டு என்னோட கூட பேசினார். இந்த தேசத்தை அழிக்காத படிக்கு எசேக்கியேல் 22:30 அந்த வசனம் வரும். நான் இந்த தேசத்தை அழிக்காத படிக்கு வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சொல்ற வார்த்தை தான், நான் ஏன் ஆண்டவர் எப்படி என்ன பாதுகாக்க விட்டுட்டீன்னு கேட்டப்போ, இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு சுவரை அடைக்கத்தக்கதாக. என்ன சுவர்ல நம்ம அடைக்க முடியும் இந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு? அப்போ பார்க்கும்போது ஜெபித்து ஜெபித்து ஜெபத்தினால் ஒரு சுவரை நாம் அடைப்போமானால் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் ஒரு சுவரை அடைக்கத்தக்கத ஒரு மனுஷனை தேடினா ஒருத்தனையும் பார்க்கலப்பா நானு, அதனால என் கையை விரிச்சு விட்டுட்டேன். அந்த தண்ணி வந்து சுனாமியில் இப்படி எல்லாம் ஒரு சீரழிஞ்சு போனது நான் அதை வழங்கி கொண்டேன் என்னுடைய மனதிலே. அதன் பிறகு அங்கேயே நான் ஆண்டுக்கு வாக்கு பண்ண, ஆண்டவரே இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு திறப்பில நிற்பதற்கும் ஒரு சுவரை அடைக்கத்தக்கதாக நீர் தேடுகிற மனிதனாய் நான் உங்களுக்கு இருப்பான்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்பிக்கையிலும் காலை மத்தியானம் இரவு 3 வேளையும் இங்கே தேசத்துக்காகவும் இந்த கொரோனாவுக்காகவும் உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே அந்த ஜெபத்தோடு உங்களுடைய எல்ஐசி சகோதரர்கள் இப்படி ஒருமித்து நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியங்கள் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தினது. நான் உண்மையாகவே இந்த ஆரம்பத்துல நீங்க இந்த உங்களுடைய பாடல்களோடு கூட நாங்கள் இணைந்து கொண்டோம்.
அப்பொழுது கவனிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு வைராகமாக இந்த உலகம் இன்றைக்கு பலவிதமான உலக காரியங்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உலகத்துல ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, கொள்ளை நோய் பயம் கூட இல்லை. அந்த பயம் கூட இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய எல்ஐசி நிறுவனத்தில் இருக்கிற இந்த சகோதரர்கள் ஒன்று கூடி இந்த தேசத்திற்காக திறப்பில நிற்பதற்கும் ஒரு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு கூட்ட ஜனம் நீங்கள் இப்படி எப்படியாவது செபிக்க சொல்லி சேர்ந்திருக்க அந்த காரியம் என்னை மிகவும் மிகவும் உற்சாகப்படுத்தினது மாத்திரமல்ல, நான் உண்மையாகவும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் என் ஆண்டுக்கு முன்பாக உண்மையாகவே நான் உங்களை வாழ்த்தி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பங்கள் பலிக்கு பெருகும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற சகோதரர்கள் சகோதரி கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இந்த தேசத்துல உங்களை தேவன் மிகப்பெரிய வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்ட அந்த நாட்களிலிருந்து உங்களுக்கு இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் என்னுடைய மனைவியோட பிறந்த நாளை நாங்கள் இங்கே நினைக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். அப்பொழுது கூட நான் என் மணி இரவிலே நாங்கள் பேசிக்கொண்டது நாளைக்கு என்ன காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள போனோம். அப்போ இந்த கேள்விதான் என்னுடைய மனதில் வந்தது என்று சொல்லி நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, வாட் இஸ் மை ரெஸ்பாண்ட் டு திஸ் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைக்கு என்னுடைய ரெஸ்பாண்ட் என்பது அது நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில உங்களோட ரெஸ்பாண்ட் இந்த ஒரு காரியம் மாத்திரமே நம்முடைய தேசத்துல இன்னும் டெத் டோல் மிக குறைவாகவே இருக்கிறது. ஒருவேளை கொரோனா வியாதி தொற்று நோய் பரவுகிறது அதிகமா என்று சொல்லி பயமுறுத்தினாலும் கூட டெத் டோல் மிக குறைவாக இருக்கிறது. காரணம், நம்மை போன்று ஜெபிக்கிற ஜனங்களுடைய ஊழியர்களுடைய விசுவாசிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு இன்றைக்கும் நமக்கு இறங்குகிறவராகவே இருக்கிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. இது நம்ம ரொம்ப அழகா நம்ம விளங்கிக்கலாம். ஈஸியா பிள்ளைங்களுக்கு மெமரி பண்றதுக்காக நான் சொல்லுவேன். எப்போதுமே ஜான் 10:10, மேத்யூ 18:18, இப்படி ஜான் 1:44 அந்த காரியங்கள் எல்லாம் நான் அதிகமா சொல்வேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ. நம்ம இது ரொம்ப அழகா நம்ம விளங்கிக் கொள்ளணும். 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூலோகத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகள் பரலோகத்தில் என் பிதாவினால் உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்பது தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்படி நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறப்போ இந்த பூலோகத்தினுடைய தேவைகளை தேவன் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அதனாலதான் அதுல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூலோகத்துல எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ரொம்ப அழகான மத்தேயு 18-19 வசனங்களை மாத்திரம் இந்த 20ஆம் வசனம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்ற பாருங்க ஆண்டவரே, 2 பேர் நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு தருவேன். ஆனா 20ஆம் வசனத்துக்கு கூட நீங்க இன்னொரு முறை வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். It's so nice that ஆண்டவர் ரொம்ப அழகா 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூலோகத்துல எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. அதுல குறிப்பாக நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவது, குடும்பங்களில சொல்லும் பொழுது கணவன் மனைவி தவிர வேற யாரும் 2 பேர் ஒருமனப்பட முடியாது. ஆகவே தேவன் கணவன் மனைவியாக ஆரம்பத்திலேயே அவர் நமக்கு அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை முன்குறித்து வைத்த தேவன் நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது ஆதாம் ஏவாளாக தெரிஞ்செடுக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு அவங்க செய்யற பாவத்திலும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அதே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலும் சம்பந்தம் இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டும். ஆகவே கணவன் மனைவியாக 2 பேர் கை கோர்த்து கொண்டு எதை ஜெபிப்பீர்களோ அதை பரலோகத்துக்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்பது அநேக இடங்களில் நான் அதை பதிவு செய்திருக்கேன். இங்கே உங்களோட மத்தியில பதிவு செய்யப்படுகிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஆனால் 2 பேராவது 3 பேராவது எங்க கூடியிருக்கீங்களோ என் நாமத்தினால அங்க நான் உங்களோடு கூட மேல பரலோகத்திலிருந்து செய்ய மாட்டேன், நான் பூமியிலேயே உங்களோடு கூட வந்து நான் உங்களுடைய காரியங்களை நான் உங்களோடு கூட இருந்து அதை பங்கெடுத்துக் கொள்வேன் என்பதை தேவன் இங்க நமக்கு பதிவு செய்வதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே இப்போதும் தேவன் நினிவே பட்டணத்திலே நாம் கவனிக்க வேண்டும். நினிவே பட்டணத்திலே யோனா
புத்தகத்துல நம்ம கவனிக்கிற பொழுது அது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் நம்ம நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்கள், அல்லது வாசிக்க கூடுமானாலும் நான் வாசித்து கூட விடுகிறேன், அல்லது யாரும் கூட வாசிக்கலாம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரணமான மிக மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர்கள் மட்டும் ரட்டுடித்துக் கொண்டார்கள். ரொம்ப அழகான ஒரு காரியங்கள் அதுல நாம கவனிக்கணும். ஏன்னா அந்த ராஜா முதல் கொண்டு நினிவே அந்த 6ஆம் செய்தியில வார்த்தையில பார்க்கும்போது இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டே சாம்பலில் உட்கார்ந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அதே ஜனங்கள் மனம் திரும்பி அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் அதை மிக மிக அதிகமா இந்த வேளையில நமக்கு அதை ஒரு தெளிவாக சொல்லுகிறதை நான் உணர்ந்தேன். அதனாலதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தபடிக்கு கர்த்தருடைய பாதத்துல தாழ்த்தபடி. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சௌகரியங்களுக்கு வசதிகளுக்கு நம்மை தாழ்த்தாதபடிக்கு நம்முடைய மனதில் இருக்கிற மேட்டிமைகளினாலே நம்ம அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை பிரதிபலிப்பதை நாம் அதிலே மறுதளித்து கொண்டே வருகிறோம். நம்முடைய சௌரியங்களை நம்ம எங்க இருந்தோம், எங்க பிறந்தோம், எங்க வாழ்ந்தோம், என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு முறை கூட நம்ம திரும்பி பார்ப்போமானால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய சிலாக்கியம் இந்த ஜீவனோடு இருக்கிறதே மிகப்பெரிய கிருபை. மற்ற எல்லா காரியங்களும் மாயை என்பதை வேதத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலும் நாம் கவனிக்க வேண்டியது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை தங்களை தாழ்த்துகிறோமா? நான் முதல்ல கேள்வி கேட்டதான், நான் நம்மை தாழ்த்துகிறோமா? இன்றைக்கு நாம் அதை ஒருவேளை சிந்தனையில பல காரியங்களில நம்ம ஜெபிக்கலாம், மற்றவர்கள் முன்பாக செய்யலாம். சுயமாக தன்னுடைய தனிமையான வாழ்க்கையில நம்மை ஆலோசித்து தற்பரிசோதனை செய்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் அதை முழுமையாக தாழ்த்தி இருக்கிறோமா என்பது ஒருவேளை இந்த நாளிலும் கூட நாம் அதை சிந்திப்பதற்கு தேவன் இந்த வார்த்தை கொடுத்தாரோ என்று நான் யோசிக்கிறேன். 2வது, நம்முடைய ஜெபங்கள் உண்மையான ஜெபமா இருக்கிறதா? ஏதோ எல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு 2006 சிகரம் தொட்ட தமிழர்களாய் 6 பேர் அவங்க கௌரவிச்சாங்க. அதுல பைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் நம்பர் 1, நம்பர் 2 பரமேஸ்வரன் சூடாமணி, நம்பர் 3 கமலஹாசன், இளையராஜா, நல்ல கண்ணு, டாக்டர் சாந்தா கேன்சர் இன்ஸ்டியூட்ல தன் வாழ்க்கை 35 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்க்கை ஏற்பண்ணி தந்த டாக்டர் அம்மா 2008 மிக சிறந்த இந்தியர் என்று விருது கொடுத்திருக்கிறாங்க. 2010 மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன்ல கூப்பிட்டு காந்தியின் விருது கொடுத்தாங்க. 2012 CNN IBN டிவியில எங்களை 120 கோடி மக்கள் மத்தியில ரியல் ஹீரோ ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு நிஜ நாயகனாக எங்களை வாழ்த்தி எங்களை அவங்க கௌரவிச்சிருக்காங்க. 2014 யுனைடெட் அரப் கிங்ஸ் அவங்க அபுதாபில எங்களை என்னையும் சூடாமணியும் குடும்பத்தையும் அழைத்து அங்கே எங்களை டாப் பிலாந்தெரபிஸ்ட் 2014 என்று கௌரவித்தது மாத்திரமல்லாம எங்க வாழ்க்கை சரிதையை அவங்க ஒரு படமாக எடுத்து சினிமாவாக எடுத்து அங்க அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நீங்களும் இப்போ யூடியூப்ல போயிட்டு எ டைட் ஆஃப் கிரீஃப் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அந்த மூவி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அந்த குறும்படம் உலகத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அந்த காரியங்களை. 2015 பிபிசி வேர்ல்டு வைட்ல சூப்பர் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி அவங்க எங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி அவங்க அழைச்சிருந்தாங்க. காரணம், நாங்கள் இங்க போன இடத்துல எல்லாம் தேவன் எங்களை கொண்டு போனது காரணம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய மனதுல பெரிய காரியங்களே தெரியாது. பில் கிளின்டன் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி எங்களை எங்க நாகப்பட்டினத்துல எங்களோட கூட பேசி 1/2 மணி நேரம் பேசி அவர்கள் தொலைக்காட்சியில அவர்கள் பேசுவதை கூட நீங்கள் யூடியூப்ல போய் பார்க்க முடியும். அவர்கள் சொல்லும் போது கூட என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தம்பதிகளிலே நான் வாழ்நாளிலே காண முடியாது என்பதை அவர் குறித்து விட்டு போகிறார். அது எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களும் பதிவிருந்தாங்க. காரணம், எங்களுடைய அந்த தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபாதர பாத்திரத்தை நாங்கள் இன்று வரைக்கும் கையில ஏந்தி கொண்டிருக்கிறோம். காரணம், நான் அந்த தண்ணியில என்னுடைய பிள்ளைங்களை இழந்து விட்டு வரும்பொழுது நான் ஆண்டு சொன்ன, ஆண்டவரே, யூ கேவ் மீ தி செகண்ட் லைஃப், வாட் பெஸ்ட் ஐ கேன் சர்வ் ஃபார் யூ இன் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் தான் ஆண்டுக்கு நான் அந்த இடத்துல வாக்கு பண்ணேன்.
இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்கு எவ்வளவு நன்மையும் கிருபையோடு நாங்கள் செய்ய முடியுமோ என்பதை வாக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே தாழ்த்துவதிலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆண்டுக்கு முன்பாக உண்மையாக நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, என்னுடைய ஜபம் எல்லாமே நான் ஏதோ ஜபமாக நினைச்சதில்லை. என்னுடைய இருதயமும் தேவனும் ஒன்றாகவே கலந்து கொண்டே நாங்கள் அதை உறவாடி கொண்டிருக்கிறது போலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். காரணம், என்னுடைய மனைவி உண்மையாகவே தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். சூடாமணி மிகப்பெரிய எனக்கு அவங்க தேவன் ஒரு கிருபையாக கொடுத்த என்னுடைய மனைவி. அவங்க ஆண்டவருக்காக உண்மையாகவே சின்ன விஷயத்தில் கூட அவங்க ஆல்வேஸ், நான் சொல்ற காரணம் ஆல்வேஸ் ஷி வாக்ஸ் ஆன் த நைஃப் எட்ஜ். அவங்க அந்த கத்தி முனையில அவங்க நடந்து கொண்டே இருப்பாங்க. எல்லா சின்ன காம்ப்ரமைஸ் கூட பண்ண மாட்டாங்க. தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு உண்மையாகவே தெய்வ மனுஷி அவங்க என்னுடைய மனைவி சூடாமணி அவர்கள். ஆகவே உண்மையாக செபிக்கிறோமா என்ற அர்த்தம். மூன்றாவதாக, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி இருக்கிறோமா? அந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தேவன் அதை தான் நமக்கு எச்சரிக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு தேசத்துல வந்திருக்கிற இந்த கொள்ளை நோயும் கூட நாம் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய உறவுகளை விட்டு தூர போயிருக்கிறோமோ அதை பொறுத்தே இங்கே இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் மிக மிக நமக்கு எச்சரிக்கிறவராகவே ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நான் ஒரு செய்தியில கேட்கும் பொழுது, ஒரு பெரிய கிரேட் டிசாஸ்டர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். புயல் ஒவ்வொரு வருஷமும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. சுனாமி வந்தது. தீ விபத்துகள், மிகப்பெரிய தீ விபத்துகள் ஆஸ்திரேலியா கூட சமீபத்தில் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா காட்டெல்லாம் எரிந்து போனது என்று நம்ம செய்தித்தாள்களை பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற எதிரி நாடுகள் நம்மை எப்போதுமே பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதில் எல்லாத்திலும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது காரணம், இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவது நம்முடைய தேவன் மாத்திரமே. மக்கள் அறியாமையிலே சொல்லுகிறதை விட்டு விட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொன்ன வார்த்தையின்படி நம்ம சத்தியத்தை அறிந்து நாம் இதை சரியாக கவனிக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு நம்முடைய சொபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். அதுதான் தேவன் இந்த காலவெளியில் நமக்கு அதை எச்சரிக்கையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 14:12 சொல்லும்போது தேவன் நமக்கு சொல்லும்போது அதுதான் நமக்கு சொல்றார். although they fast, I will not listen to their cry. Though they offer burnt offering and grain offering, I will not accept them. Instead, I will destroy them. அப்படின்னு சொல்ல அந்த பிளேக்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கொள்ளை நோய் என்பதை பிளேக் என்பதுதான் வேதத்திலே பார்க்கிறோம். மோசையை கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கும் மோசையின் மூலமா அந்த கொள்ளை நோய்களையும் கொடுக்கும்படி ஒரு எச்சரிக்கை தேவன் கொடுக்கிறதை நம்ம வேதத்துல பார்த்திருக்கிறோம். இப்போதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த தேசத்துல இந்த கொரோனா வைரஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேள்வி, நான் உங்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிற அந்த கேள்வி எல்லாத்திலுமே உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். உங்க LIC ஃபெலோஷிப் மக்கள் நிச்சயமாக இதை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ஃபெலோஷிப் நிமித்தம் நம்மை போன்ற இன்னும் நமக்கு தெரியாத அநேக ஸ்தாபனங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் உண்மையாக செபித்துக் கொண்டிருப்பார்கள். அதனாலதான் நம்முடைய தேசத்துல உயிரிழப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கவும் செய்கிறேன். காரணம், உலகத்தின் வல்லரசு நாடாகிய அமெரிக்க தேசத்திலே ஒரு நாளைக்கு 2000 பேர் 3000 பேர் என்று மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய தேசத்துல தேவன் மிக மிக இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொரு LIC சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்தி உங்களை நிச்சயமாகவே நான் பெருமையோடு கூட மகிழ்ச்சியோடு கூட உங்களுடைய இந்த ஜெப வழியில பங்கு கொண்டு என்னுடைய மனதில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக உண்மையாக நான் நன்றி சொல்கிறேன். கடைசியாக கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், தேவன் எஸ்தரை கொண்டு கூட அங்க முருதகாய் வைத்து மிக அழகாய் அங்க ஒரு பெரிய எச்சரிக்கை நாம் கொடுத்ததை நம்ம கவனிக்க முடியும். அந்த எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சூழ்நிலை ஆண்டவரே நாங்கள் இறங்கி இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்து என்பதை நாம் கவனித்து எஸ்தரை போல யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே மக்கள் மனதிருப்பதை போல நம்முடைய தேசத்திலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில
இந்த கொள்ளை நோய் வருவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு மாத்திரம்தான் உணர்வு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இயற்கையாக இருக்கலாம், அல்லது அது ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு இந்த கொள்ளை நோயையும் இயற்கையும் கட்டுப்படுத்துகிறவர் கர்த்தர். காரணம், நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை முன்குறித்த தேவன். இந்த உலகத்தை தோற்றுவதற்கு முன்பாக, உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவானும் 3 பேருமாய் சேர்ந்து அங்கே அந்த காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த காரியங்களை செய்வதற்கு முன்பாகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, இப்படி அவருக்காக வைராகியமாய் நாம் அவருடைய பணிகளை செய்கிறோம் யாவரையும் உலகம் உண்டாக்குவதற்கு முன்பாக, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து நம்மளை எல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கார் இந்த பணிகளை செய்வதற்கென்றாகவே. உங்களுடைய ஜெப வேலை எங்களை அழைக்க பொழுது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படி இந்த பணியை செய்வதற்கு தேவன் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதுதான் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்முடைய ஒளிப்பிடத்துல உண்டாக்கும் பொழுது தன்னுடைய எலும்புகள் கூட மறைவாயிருக்கவில்லை என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 139:15 சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வைத்திருக்கிற தேவன் நம்மை கொண்டு இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு இந்த பணிகளில் நம்மை முன்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பகிர்ந்து கொண்ட இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் வாழ்த்துக்களை சொல்வது. இப்பொழுது என்னுடைய மனைவி சூடாமணி அவர்கள் உங்களோடு கூட இந்த காரியங்களை எங்களுக்கு நடந்த சுனாமியில நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சூடாமணி அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்வார்கள். ஹலோ, praise Lord, brother. சுனாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சுனாமியோட சாட்சியை வந்துட்டு மதர்ஸ் ஆஃப் மதர்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. பட் 2008லயும் நாங்க அங்க வரும்போது எங்க சாரும் ஷேர் பண்ணாரு. பட் அது இல்லாம இப்போ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2008க்கு அதாவது நாங்க நம்பிக்கை ஹோம் ஆரம்பிச்சு இதுல ஒரு 30 பேர் ஆரம்பத்துல இருந்து பிள்ளைங்க இப்போ ஒரு 15 பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க. அவங்களும் நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் பிள்ளைங்களை எடுத்து ஒரு 30 பிள்ளைங்களை எடுத்து மறுபடியும் நாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் மறுபடியும் வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. 2006ல ஒரு பிள்ளையும் 2008ல ஒரு பையனும், ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க. 2 பாய்ஸ் உண்மையிலே காட்ஸ் கிரேஸ் ஆண்டவர் எங்களுக்கு தந்தது. 2 பேரையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துல போய் மறுபடியும் ஆண்டவர் தந்த அந்த கிஃப்ட்ஸை வந்துட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் வந்துட்டு வேலிங் வால் கிட்ட அவங்க பிள்ளைங்களை வந்துட்டு நாங்க டெடிகேட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பொழுது நிறைய, அதாவது நாங்க ஜீவனோட இருக்கிறதே ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எங்களுக்கு. அனுதினமும் வந்துட்டு எங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம். ஆனா கட் ஆயிடுச்சு. பிரைஸ்ல அண்ணா ஸ்தோத்திரம் கேட்கலண்ணா. கட் ஆயிடுச்சு சிஸ்டர், நீங்க பேசுறது கேட்கலையே. நான் இதை அதை கனெக்ட் பண்ணேன். யாரும் ஏதோ ஒரு கால் இடையில வந்துடுச்சு, அதனால கட் ஆயிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆயிருக்கேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடுல இருக்க நிறைய இடத்துல இருந்து நீங்க எல்லாம் கரெக்ட் ஆகி நீங்க ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்ஐசிஎன் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து தேசத்துக்காக ஒரு திறப்பு பாசல நின்று ஜபிக்கிற ஒரு தருணத்தை நான் கேள்விப்படும் போது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்கங்கே இப்போ வந்துட்டு நாங்க எங்க நம்பிக்கை இல்லத்தையும் நாங்க தொடர்ந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணும்போது நாங்க வந்துட்டு
அங்கங்கே விசுவாசிகளும் ஊழியக்காரங்க இருக்கிற இடத்துலயே அவங்க ஒன்று கூடி வர முடியல. ஆனா இருக்கிற இடத்துலயே நாங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு ஒரு நாள் தடை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அனுதினமும் ஆண்டவர் இவ்வளோ வந்துட்டு இப்போ இருக்கிற நம்பிக்கை பிள்ளைங்களும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு போன பிள்ளைங்களும் சரி, இப்போ ஒரு 30 பிள்ளைங்க இருக்காங்க. அது இல்லாம எங்க ஒரு ஒரு சாட்சியா வந்துட்டு 15 பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ஜினியர்ஸ், 2 சிவில் இன்ஜினியர்ஸ், ஒரு MBA ரெண்டு MBA கிராஜுவேட்ஸ், சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி 15 பிள்ளைங்களும் எல்லாம் படிச்சுட்டு எல்லா பிள்ளைங்களும் வேலையில இருக்காங்க. அது உண்மையிலேயே காட்ஸ் கிரேஸ் தான். இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு, இனியும் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்க உற்சாகமா இருக்கிறோம். அதே போல நாங்க இந்த ஒரு LIC ஒரு இந்த ஜப கூட்டத்துல நாங்க கலந்துகிட்டது எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கும் உற்சாகமா இருக்கு. தேவன் நம்மை உண்மையாகவே இந்த சூழ்நிலையில பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த நாளில் எங்களுக்கு தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காங்க. உண்மையாகவே இன்னைக்கு நாங்க எதையுமே மறக்க முடியாது. 3 பிள்ளைகளே நாங்கள் இழந்த பொழுது we become zero ground. வீடு வாசல் 3 பிள்ளைங்க உறவினர்கள் எல்லாம் இழந்து நாங்கள் தெருவில் நின்றோம். ஓடி பிள்ளைகள் எடுத்து 3 பிள்ளைங்களை அடக்கம் பண்றதுக்கு அவங்களை அழகா முகம் கழுவி அவங்களுக்கு நல்ல உடுப்புடுத்தி அவங்கள ஒரு நல்ல அடக்கம் பண்ணக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைமை. குழி தோண்டுறதுக்கு ஆள் கிடையாது. நாங்களே குழி தோண்டி பிள்ளைகளை 2 பேருமாய் சேர்ந்து 3 பிள்ளைகளை புதைச்சிருக்கிறோம். மீண்டுமாய் கூட நாங்க ஆண்டோடைய சமூகத்துல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லாத போதுதான் சூடாமணிக்கு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள், சூடாமணி 1000 உன் புருஷனை காப்பாத்தின எனக்கு உன் பிள்ளைங்களை காப்பாத்திருக்க முடியாதா? I have a purpose on you. உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை தேவன் தெளிவாக சூடாமணி மனதில் பேசினது கொண்டு அவங்க 2 இடத்துல பேசுறாங்க. எனக்கு அப்போ கூட மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்விக்குறி இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். எங்களை கொண்டு இன்றைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைன்ற ஒரு குழந்தைகள் இல்லத்தை ஆரம்பிக்க வைத்து மாத்திரமல்ல, இதன் மூலமாய் சாமானியர்களுக்கும் கொண்டு போய் தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவன் கிருபை தந்தார். 2012 ரியல் ஹீரோ ஆஃப் த இயர்னு சொல்லி தேசத்துல எங்களை அவங்க ஆனர் பண்றப்போ முகேஷ் அம்பானியுடைய அவங்களோடு கூட டின்னர் நாங்கள் சாப்பிடும்படி தேவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்பொழுது அந்த இரவிலும் அந்த முகேஷ் அம்பானி ஓடி அங்க நீங்க யூடியூப்ல கூட இப்ப பார்க்கலாம், அது டிவி அதுல ரெக்கார்டிங்ல இருக்குது. அங்க அவங்க கேட்கிறாரு, அந்த டெலிவிஷன் எங்களை ஆனர் பண்ணிட்டு அவங்க கேட்கிறாங்க, would like to give any special message because all of us we have some personal tragedy. ஏதோ ஒரு டிசாஸ்டர்ல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது அப்பொழுதுதான் சொன்னேன், ஒருவேளை இன்றைக்கு எங்களை நீங்க ரியல் ஹீரோவாக ஆனர் பண்றீங்க, அதுக்கு நாங்க தகுதியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். Because everybody says that you are I am the great, I did it, but the I, the self, the I, if it is not die, the service cannot be started. Take down paper and pen on your mind, write down I and cancel it. We could see the cross on the paper. God himself died on the cross, the selfless service is started. God using us an instrument to inspire the people like you. தான் அவங்களோட சொல்ல முடிந்தது. காரணம், சிலுவையில தேவன் மரித்த காரியங்களை சொல்வதற்கு அவர்களே நாங்களா போய் சொல்றதுல அவங்கள தேவன் அந்த வாய்ப்பை அங்க உருவாக்குகிறார். ஏதாவது எங்களுக்கு ஒரு விசேஷித்த செய்தியை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் அங்க தேவனை சொல்வதற்கு கிருபை கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த இரவில் அந்த செய்தி கேட்டு ஓடி முகேஷ் அம்பானி ஓடி என்னை கட்டுப்பிடித்து அவர் சொன்ன காரியம், டுடே பரமேஸ்வரன், டுடே ஐ எம் கோயிங் டு ரிமூவ் மை ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்வி, வாட் இஸ் யுவர் சஜஷன் ஃபார் மை பர்சனல் லைஃப்? அப்ப நான் சொன்னேன், எப்படி இந்த தேசத்துல நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, வேதாகமத்தில் இருக்கிற ராஜா காலங்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு ஆலோசனைகளாக, தெய்வீக மனிதனை ஆலோசனைகளாக வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களுக்கு அநேக ஆலோசனைகள் இருக்கலாம். குறிப்பாக உங்க சொந்த வாழ்க்கை நீங்க கேட்டது நிமித்தம்
உங்களுக்கு நான் சொல்ற ஒரு காரணம், ஒரு நல்ல கிறிஸ்தவரை உங்களுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக நீங்க வைப்பீர்களானால் அது உங்களுக்கு உங்களை குறித்து உங்க வாழ்க்கை குறித்து அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடும் என்று நான் அவர்களுக்கு சொல்ல முடிந்தது. அமிதாப் பச்சன் சூப்பர் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி பிபிசியில் எங்களை ஆனர் பண்ணும்பொழுது அமிதாப் பச்சன் தான் இன்டர்வியூ பண்றாங்க. அதையும் நீங்க யூடியூப்ல போய் நீங்க பார்க்க முடியும். சூப்பர் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டுன்னு போட்டால் உங்களுக்கு வரும், அல்லது நம்பிக்கை பரமேஸ்வரன் போட்டால அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுல அவர் கேட்கும்போது அந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. டுடே அவர் எழுதுறாரு, நீங்க அமிதாப் பச்சனுடைய பிளாக்ல நவம்பர் 5ஆம் தேதி 2015ஆம் வருஷம் பச்சன்ஸ் பிளாக்ல எழுதுறாரு. டுடே திஸ் த கப்பிள் தேர் இன்ஸ்டில்லிங் ஃபெய்த் இன் மீ. நாட் ஓன்லி தட், when you see the episode they will instill faith in யூ எவ்ரி ஒன் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு எழுதுறாரு. நான் இப்படிப்பட்ட ஒரு தம்பதிகளை நான் பார்க்க முடியும். இந்த தம்பதிகளை எனக்குள்ளே எனக்கு விசுவாசத்தை வைக்கிறார்கள் என்பதை அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்க முடியும். காரணம், அவர்களோடு நாங்கள் இயேசுவை குறித்து அவரோடு சம்பாஷிக்கும் பொழுது மிக அழகாக நாங்கள் ஆண்டை குறித்து சொல்ல முடிகிறது. அநேக சாமானிய ஜனங்களுக்கு நாங்கள் போய் காரியங்களை சொல்ல முடிகிறது. சுனாமி முடிந்த உடனேயே ஜெயா டிவியில் அச்சமில்லை என்ற ஒரு ப்ரோக்ராம் நடிகை லட்சுமி அவங்க எங்களோட இன்டர்வியூ பண்ணாங்க. அதுல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்பட்டமாக அதில் தமிழ் ப்ரோக்ராம் என்பதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறோம். அந்த நாளில் கூட ஒரு இரவு மிஸ்டர் சுரேஷன் ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டர் திருவனந்தபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் இருக்கிற கலெக்டர் ராதாகிருஷ்ணத்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்க ஊர்ல இருக்கிற அந்த பரமேஸ்வரனை பார்க்கணும், எனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய நெய்பர் தான், நான் கேட்குறேன் இருக்காரு. இந்த இரவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிரசன்ட் ரெவென்யூ அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. முன்னாடி ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் நல்ல நண்பரிங்க. அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ராத்திரியில் கேட்டாங்க, பரமேஸ்வரன் ஆர் யூ தே அவைலபிள் அட் நாகப்பட்டினம்? ஆமா இருக்கிற கலெக்டர் சார். என்ன சொன்னேன், இல்லை காலையில் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலை வேளையில பார்த்தீங்கன்னா அப்பொழுதெல்லாம் அந்த சுனாமி நேரத்தில் அநேகர் எங்களை பார்க்க வருவாங்க. காலையிலே ஒரு கார் வந்து எங்கள் வாசல் நின்றுட்டு உள்ளே இறங்கி வந்தாங்க. வரும்போதே ஒரு வயசான அம்மா, அந்த ஒரு மனுஷன், ஒரு பையனோட ஒரு வாலிப பையனோட கூட 3 பேர் உள்ள வந்தாங்க. வந்த உடனே எங்க வீட்டுல அந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு உட்கார்வதற்கு அங்க வந்து உட்கார்ந்து அவர் கர்ச்சீப் மூடிக்கொண்டே அழுது கொண்டிருந்தார். எப்போதுமே வந்து எங்க அழுவுறவங்க எல்லாருமே எங்களுடைய பரிதாபத்தை பார்த்து அழுவாங்க. அதனால சரி அவர் எடுத்துட்டு போன பார்த்தா அதுக்குள்ள நாகப்பட்டினத்தினுடைய கலெக்டருடைய உதவியாளர் மிஸ்டர் சுந்தரவேல்னு ஓடி வந்தார் வீட்டுக்குள்ள. என்ன சார் அவசரமா ஓடி வரீங்க? இல்ல சார் கலெக்டர் சார் வந்திருக்காங்க திருவண்ணத்திலிருந்து, நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கலெக்டர் சார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா. ஐயோ ஒரு கல்லிலேயே உட்கார வச்சுட்டுமேன்னு சொல்லி சூடாமணிக்கு தான் சொல்லி மேல் வீட்டு அறையை போய் நாங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க அவங்க உட்காருவதுன்னு சொல்லி மேலே போய் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவங்கள வாங்க சார் மேலே போகலான்னு கூப்பிட்டு போய் இந்த வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வயசான பாட்டி கீழே விழுந்து சூடாமணியை காலை பிடிச்சு கொண்டேம்மா, நாங்கள் பிராமின்ஸு, நாங்கள் இப்படி வந்து காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்துட்டோம், எங்கள் பாவம் தீரலம்மா. நேற்று ராத்திரி உங்களுடைய ப்ரோக்ராம் நாங்கள் அந்த ஜெயா டிவியில் பார்த்தோம். என்னுடைய மகன் கலெக்டரா இருந்து கூட வாழ்க்கையில் 1 ஆண்டு காலமாக அவன் கலெக்டரா செயல்பட முடியல. காரணம் அவனுடைய மருமகள் கேன்சர்ல இறந்து போனாங்க. அவங்க 2 பேரும் ஒரு விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆகவே மனைவி இழந்துட்டு அவரால் செயல்பட முடியாம இருந்தாங்க. நாங்க வேண்டாத தெய்வங்கள் கிடையாதுமா, ஆனா எங்களுக்கு பையனுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கல. நேற்று ராத்திரி இந்த தொலைக்காட்சியில உங்களுடைய அந்த சாட்சியை கேட்ட உடனே என் மகன் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தாங்க. ஆக நீங்க தான் எங்களுக்கு தெய்வம்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா கீழே விழுந்து காலை பிடிச்சுக்கோங்க. அப்ப நாங்க அவரோடு கூட பகிர்ந்து கூட, இல்ல சார் இந்த சமாதானம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்ட பொழுது, நாங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குற அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களால் இன்றைக்கு அவர்கள் பெரிய ஒரு சேலஞ்சபிளா ஒரு சவால் உள்ள சாட்சியாக இருக்கு. அநேகருக்கு நாங்கள் சாதாரண மக்களுக்கல்ல சாமானியர்களுக்கு ஒரு பெரிய தேவனை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பங்காளிகளாக தேவனைகளை வைத்திருக்கிற காரணம், அதற்காக நாங்கள் செலுத்திய கிரயம் 3 பிள்ளைகள், எங்களுடைய இனிமையான பிள்ளைகளை நாங்கள் கிரயம் செலுத்தியிருக்கிறோம். தேவன் எதையுமே நமக்கு வந்து அழிவுக்குள்ள கொண்டு போகிறவர்கள, அதை ஆக்கப்பூர்வமாக அவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்மை அழைத்தபடினாலே அவருடைய அழைப்புக்கு நம்ம இணங்கி அந்த பாத்திரங்களை அந்த பணிகளை நம்ம செய்யும் பொழுது தேவன் அதை மென்மேலும் உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாய் உங்கள் மத்தியில் இதை பகிர்ந்து கொள்கிறோம். ஆகவே கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உண்மையாகவே நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, டாக்டர் ரேணு சர்மான்னு ஒரு அம்மா, அவங்க அந்த சூப்பர் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டு அமிதாப் பச்சனுடைய ப்ரோக்ராம் ஹிந்தியில இருக்கும். அவங்க ஆல்மோஸ்ட் நான் சொல்றது எல்லாத்தையுமே அவர் இங்கிலீஷ்ல சொல்ற எல்லாத்தையுமே அவர் ஹிந்தியில அவர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆகவே அந்த ப்ரோக்ராம் ஒரு நாள் அமெரிக்கா தேசத்திலே கணவன் மனைவியும் 2 பேரும் மருத்துவர்கள். அவங்க 1 ஆண்டு காலம் அவங்க பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப பிரச்சனைல. காரணம், அவனுடைய 18 வயது மகன் அமித்தின் அந்த பையன்
4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து அவனுக்கு இடுப்புக்கு கீழே சென்ஸ் இல்லாம போயிருக்குது. அவனுக்கு யூரின் போனா தெரியாது, இப்படி அவனுக்கு செய்யற அந்த காரியங்கள் இயல்பான உபாதைகள் எல்லாம் செய்யறது அவனுக்கு தெரியாது. ஆனா செஞ்ச பின்னாடி அவன் அதை பார்த்துக்கணும் தலையை போட்டு அடிச்சுட்டு அழுதுட்டு போனான். அப்ப அவர் அந்த ரேணு சர்மாவோட ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, இவனை மர்சிக்கல்லிங்களாவது முடிச்சிருவோமா, இவன் இந்த வயசுல எப்படி நம்ம காலம் போற, இவனை தூக்கவும் முடியாது செய்ய முடியாதுன்றப்ப அந்த மனைவி டாக்டர் ரேணு சர்மா அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல என் பையனோட நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அதை செய்திருக்கும் போது அந்த ஓராண்டுக்கு பிறகு அவர் கேட்டிருக்காரு, நான் மருத்துவமனை நான் எடுத்துக்கிறேன், நீ மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் என்ன ஷேர் தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருக்கும் பொழுதுதான் அமிதாப் பச்சனுடைய ப்ரோக்ராம் அந்த தொலைக்காட்சியில போய் கொண்டிருக்குது. அப்பதான் அந்த அம்மா சொல்லிருக்காங்க, 2 நிமிஷம் இதை நான் பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பதில் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதை 2 பேருமே கவனிச்சிருக்காங்க அந்த டிவி. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டாக்டர் ரேணு சர்மாவோட கணவர் ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு ஐ லவ் யூ சோ மச். சாதாரண இந்த மக்கள் தொடக்கூட முடியாது, திரும்பி அவங்க பிள்ளைகளை 3 பேருமே அவங்க தொட்டு கூட பார்த்துக்க முடியாது. ஆனா நம்ம பையனும் நம்ம தொட்டு பார்க்க முடியும், முத்தமிட முடியும், அவனோட பேச முடியும். இவனை போய் நம்ம தப்பான ஒரு முடிவுக்கு நான் வாழ்க்கையை சிதறிச்சு போட்டேன் 1 ஆண்டு காலத்துல அப்படின்னு சொல்லி உடனடியாக அடுத்த நிமிடம் நெட்ல போய் கண்டுபிடிச்சு எங்களுக்கு போன்ல அவர் பேசினாரு. ஐம் சோன்சோ நான் ஸ்பீக்கிங், என்னுடைய மனைவி பேசுன்னு சொல்ல அழுது என்னுடைய சொன்ன காரியம் தான், யூ ஆர் பில்டிங் த ஃபேமிலி மிஸ்டர் பரமேஸ்வரன். 30 years I didn't turn back to India. Now I have a family in India. I wanted to come immediately and meet you that you are rebuilding my family ன்னு சொல்லி அவங்க இன்றைக்கும் எங்களோட கூட மிகப்பெரிய ஒரு தொடர்பில நல்ல உறவிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக தேவனை மகிமைப்படுத்துவர்களாக எங்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நான் வாழ்க்கையில சொல்ல வேண்டுமானால் அநேக சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். அநேகருக்கு நாங்கள் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருப்பதற்கு எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2 பேரும் நாங்கள் இன்னும் பணி செய்து கொண்டே இருக்கிறோம். நான் ONGCல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராகவும் சுடாமணி LICல ஏவாகவும் 2 பேரும் நாங்கள் பணி செய்து கொண்டேதான் இந்த காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இந்த கொரோனாவில கூட நான் என்ன செய்திருக்கேன் என்பதை இன்னைக்கு தான் காலையில நான் மாதகுமாரனுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன். எங்களுடைய சார்ந்திருக்கிற நம்முடைய சபையை சார்ந்திருக்கிற மக்கள், ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது 1500 ரூபாய் குறையாம நாங்க அரிசி, பருப்பு, எண்ணெய் இப்படி காரியங்களே நாங்க அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் காமிச்சிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, கவர்மெண்ட்டுக்குமே நாங்க இந்த ஹைப்போக்ளோரைட் என்கிற அந்த கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை ஒரு 1000 லிட்டர் வாங்கி நாங்க கலெக்டர்கிட்ட கொடுத்து தொலைக்காட்சியில எல்லாம் அது செய்தியில வந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களாகி நாம் செபிப்பது மாத்திரமல்ல, தம்மை தாழ்த்துகிறது மாத்திரமல்ல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவன் நம்மை நிச்சயமாக மன்னித்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை மக்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ சபை ஊழியர்கள் வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டே காணிக்கைகளை மற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கிற ஒரு சவாலோடு நாம் அந்த பணி ஆற்ற வேண்டும். ஊழியத்திற்கு நீங்கள் செய்யுங்கள், நான் இல்லவென்று சொல்லவில்லை. தேசத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? காரணம், ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு ஊழியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற மிகப்பெரிய வருத்தத்தோட நாங்கள் அநேக நாட்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை மறுதளிக்கும்படியாக, நம்மை குறித்து கேலி கூத்தாக மற்றவர்கள் பேசும்படியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை மனதில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதனாலதான் நம்ம அதை சரியா கவனிப்போமானால் இந்த தேசத்துக்கு சேமம் எப்பொழுது வரும் என்பதை நமக்கு அந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 தெளிவாக தேவன் சொல்கிறார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தையும் மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதற்கு நீங்கள் எல்லாரும் இப்ப நம்மை தாழ்த்தி உண்மையாய் செபித்து பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினவர்களாய் வந்து நிற்கிற நாம் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினால இந்த தேசத்துல கொரோனா மாத்திரமல்ல, இன்னும் வெட்டுக்கிளியினுடைய அழிவு வரும் என்று சொல்கிற அந்த அழிவுகளிலும் கூட இந்த தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நின்று ஒரு சுவரை அடிக்கத்தக்கதாக நம்மை தேவன் இணைத்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான இந்த இணைப்புக்கு நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி, என் தேவனுக்கு கனத்தையும் மகிமை சொல்லி இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.